ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் ஃப்ரைஸ் தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் எத்தனை ஃப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அது இந்த டேங்க்கில் ஃபுல்லாகவே விட்டு 1 ஃபீட் டேங்க்கில் தான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். நான் இது க்ரோத் ஆகிட்டப்பமா டேங்க் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து க்ரோத் அவ்வளோ வந்து இருக்காது, ஸ்லோ ஆகிடும். நான் இதுக்கு வந்து என்ன ஃபீட் பண்ணிக்கிறேன்னா ஆர்டிமா டி கேப்சூல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே நல்லா க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பிளேட்டில் தான் நான் வந்து ஆட்டிமை வந்து க்ரஷ் பண்ணி போடுவேன். அது பவுட்ரு மாதிரி இருக்கும், அது போடுவேன் நான். அது மாதிரி போடாது தான் வந்து ஃப்ரைஸ் வந்து கீழே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தட்டுலேயே வந்து இருக்கும். இல்லைனா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பாதி சாப்பிடும், பாதி சாப்பிடாமல் வேஸ்ட்டாக போயிடும். அதால் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கும் வேஸ்ட் ஆகும் ஃபுட்டுன்னு சொல்லிட்டுனா இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ட்ரை பண்ண டைமில் என்ன ஆகும்னா ஃபுட்டு வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஃப்ரை க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். டேங்க் வந்து மினிமம் 1 ஃபீட்டாவது கொடுக்கணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃப்ரைஸை வந்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை 2 பேட்ச் ஃப்ரைஸ் கூட 2 சேர்த்து தான் விட்டுக்கிறேன்னா அதால் வந்து எதுவுமே ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறமா மணி பிளான்ட்டு இல்லைனா வந்து ஃபாக்ஸ்டெயில் ஏதாவது லைஃப் பிளான்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆக்சிஜனுக்காக தான் மெயினாக ஆட் பண்ணது, வேறு எதுவும் இல்லை. குட்டிங்கெல்லாம் நான் எடுத்துகிட்ட அப்புறமா இந்த ஃபீமேல் வந்து இறந்துச்சு. எல்லாம் வந்து 3 ஃபீமேலு, அதில் ஒரு ஃபீமேல் இறந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தா நிறைய வந்து ப்ரைஸ் போடனால மேல் வந்து ரொம்ப சேசிங் பண்ணிக்குது. அதால்